வணக்கம் நண்பர்களே. ஒரு திரைப்படத்திற்கு அதனுடைய கிளைமேக்ஸ் எவ்வளோ ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஒரு திரைப்படத்தினுடைய முடிவு தான் அந்த படத்தினுடைய ரிசல்ட்டையே முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சீன் தான் அந்த கிளைமேக்ஸ் சீன் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அந்த சீனை அந்த படத்தினுடைய ஏதோ ஒரு பாட்டிலேயே முன்னாடியே ரிவீல் பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனா நம்ம தமிழ் சினிமால படத்தினுடைய கிளைமேக்ஸை படத்துல ஏதோ ஒரு பாட்டின் மூலமாவே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது கிளைமேக்ஸாகவும் இருக்கலாம் அல்லது கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஏதோ ஒரு காட்சியை கூட ரிவீல் பண்ற மாதிரி இருக்கலாம். அப்படி நம்ம தமிழ் சினிமால படத்தினுடைய கிளைமேக்ஸையோ அல்லது கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய காட்சியவோ ஏதோ ஒரு பாட்டின் மூலமா ரிவீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்த பாடல்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க நண்பர்களே, எந்தெந்த படத்துல என்னென்ன பாட்டெல்லாம் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை ரிவீல் பண்ணியிருக்குங்கிறத இந்த வீடியோல பார்த்தரலாம். நான் தான் உங்கள் முருகன். Thank you, Your Honor. Thank you. இந்த லிஸ்ட்ல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஐ திரைப்படத்துல வரக்கூடிய இந்த பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அப்படிங்கிற இந்த சாங் தான். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். இந்த ஒரு பாட்டுல நம்ம லிங்கேசன் தியாவை பார்த்து பாடுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதாவது ஹீரோயினை பார்த்து பாடுவாரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு பாட்டுல கரெக்டா இந்த ஒரு லிரிக்ஸை கேளுங்க. மறு உயிர் தந்தாள் நிமிர்ந்திட செய்தாள். ஸோ மறு உயிர் தந்தாய் நிமிர்ந்திட செய்தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு திரைப்படத்தில் கூணனா இருக்கக்கூடிய அந்த ஒரு லிங்கேசனுங்கிற கதாபாத்திரத்தை நிமிர வைக்கிறது யாருன்னா நம்ம தியாவாக தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ சாவுக்கும் மேலே ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஐ அப்படிங்கிற வைரஸை யூஸ் பண்ணி அவரை இந்த நிலைமைக்கு ஆக்கியிருப்பாங்க இந்த படத்தினுடைய வில்லனுங்க. ஸோ மறு உயிர் தந்தாய் அப்படிங்கிறப்போ சாவுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்து எனக்கு இன்னொரு உயிரை நீ கொடுத்து என்ன வர வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி காட்டி அண்ட் ஆல்சோ என்ன நிமிர செஞ்சதும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி அந்த லிரிக்ஸ்லேயே சொல்லியிருப்பாரு நம்ம கார்கே அவர்கள். அண்ட் ஆல்சோ அந்த லிரிக்ஸ்க்கு அடுத்த வர லிரிக்ஸ்லையும் நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தாளே. சோ நகர்ந்திடும் பாதையாவும் வாசம் வீச வந்தாயே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா கிளைமேக்ஸ்ல நம்ம தியாவும் லிங்கேசனும் வந்துட்டு ஒன்னா கை கோத்துக்கிட்டு தனியா ஒரு வீட்டுக்கு போற மாதிரி காட்டுவாங்க. அந்த வீட்டுக்கு போற பாதை முழுக்கவே வந்துட்டு பூக்களால நிறைஞ்சிருக்கும். சோ இதைத்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நகர்ந்து போகிற பாதை எல்லாமே வாசம் வீச வந்தாயே அப்படிங்கிற மாதிரி நம்ம மதன் கார்கே அவர்கள் பூக்களே சாங்லயே வந்துட்டு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை ரிவீல் பண்ற மாதிரி அந்த லிரிக்ஸ்ங்கிறத எழுதியிருப்பாருங்க. நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தாளே. அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல கேஜிஎஃப் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த தீரா தீரா அப்படிங்கிற இந்த ஒரு சாங் தான் இருக்கு. இந்த ஒரு பாட்டுல கரெக்டா இந்த லிரிக்ஸை கேட்டு பாருங்க. கலியுகம் தீண்டி கடல் ஆழம் தாண்டி வந்தாயே நீ கரிகாலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கலியுகத்தில் பிறக்கக்கூடிய ஒருத்தன் கடல் ஆழத்தையும் தாண்டி வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் கேஜிஎஃப் படத்தினுடைய கதையுமே கலியுகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு சின்ன பையனுடைய கதை தான். ஸோ அந்த கலியுகத்தில் அவன் என்னென்ன கஷ்டத்தெல்லாம் படுறான் அப்படிங்கிற மாதிரி காட்டி அண்ட் ஆல்சோ கேஜிஎஃப் 2 திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல கடலினுடைய ஆழத்தில் அவர் விழுந்து சாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி கேஜிஎஃப் 2 திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸை கேஜிஎஃப் 1 படத்தில் வர்ற அந்த தீரா தீரா சாங்லேயே லிரிக்ஸ் மூலமா அழகாவே காட்டியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த பாடலுடைய லிரிக் ரைட்டர் யாருன்னா நம்ம மியூசிக் டைரக்டரான ரவி பார்சூர் அவர்களே தான். ஆக்சுவலா கன்னடத்துல அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவர் தான் மதுர கவி அப்படிங்கிறவர் தான். எனக்கு ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா நம்ம ரவி பார்சூர் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் மட்டும் தான் போட்டிருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா கன்னடத்துல இந்த பாடல்களுக்கு லிரிக்ஸ் எழுதினதுமே அவர் தான். அதுவே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. அடுத்ததாக மறுபடியும் இந்த லிஸ்ட்ல ஒரு லவ் சாங் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா பருத்தி வீரன் திரைப்படத்துல வரக்கூடிய இந்த ஐயையோ அப்படிங்கிற சாங் தான். ஐயையோ ஏன் உசுருக்குள்ள தீய வச்சான் ஐயையோ. சோ இந்த சாங்ல வரக்கூடிய இந்த லிரிக்ஸை கொஞ்சம் கேளுங்க. நீ கொன்னா கூட குத்தமில்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள. நீ கொன்னா கூட தப்பே இல்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ். ஆக்சுவலா இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல நம்ம ஹீரோயினை வந்துட்டு 4 பேர் ரேப் பண்ணி கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம கார்த்தி தான் வந்துருவாரு. ஸோ உடனே ஹீரோயினுடைய அப்பாவுமே துரத்திட்டு அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ எப்படியும் ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ரேப் பண்ணி தான் அவங்க இறந்தாங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியே வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிறதுனால நம்ம கார்த்தியா வந்துட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடி கார்த்தி கொலை பண்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணுவாரு. ஸோ ஆக்சுவலா அந்த பாட்டுலேயே நீ கொன்னா கூட குத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதாவது இப்போ நம்ம கார்த்தி அவங்கள கொலை பண்ற மாதிரி நடிச்சதுனால தான் அந்த பொண்ணுடைய மானமே சேவாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் சொல்ல வந்திருப்பாங்க. ஒருவேளை அந்த இடத்துல அவர் அந்த மாதிரி கொலை பண்ணாம விட்டுட்டு ரேப் பண்ணி தான் கொலை பண்ணாங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அந்த பொண்ணை
பத்தி தான் 4 பேர் தப்பா பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவரே அந்த இடத்துல கொலை பண்ணியிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலா நீ கொன்னா கூட குத்தம் இல்லை அப்படிங்கிற லிரிக்ஸ்க்கு இந்த கிளைமேக்ஸ் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலே கிளைமேக்ஸை அவ்வளோ அழகா அந்த லிரிக்ஸிஸ்ட் இந்த பாட்டின் மூலமாவே ரிவீல் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாங்க. நீ கொன்னா கூட குத்தமில்ல. அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல நம்ம மாஸ்டர் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பொலக்கட்டும் பர பர அப்படிங்கிற இந்த ஒரு சாங் தான் இருக்கு. பொலக்கட்டும் பற பற பெரிக்கட்டும் அல்ல பற. ஸோ இந்த ஒரு சாங்ல வரக்கூடிய பர்டிகுலரா இந்த ஒரு லிரிக்ஸை கேளுங்க. அதாவது இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வாத்தி ஒரு போத கையாவே தான் காட்டியிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஆல்கஹால் அடிச்சுக்கிட்டு ஒரு நிதானமாவே இல்லாத மாதிரியான கதாபாத்திரமா தான் காட்டியிருப்பாங்க. பட் அந்த 2 பசங்க இறந்த உடனே டோட்டலாவே வந்துட்டு ஆல்கஹால்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போதை தெளிஞ்ச ஒரு நபரா வந்து பாத்தீங்கன்னா நம்மால் மாறிடுவாரு. ஸோ அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா போதை தெளிஞ்சு பட்டை எடுக்க கிளம்பி வர்றவன்டா அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல நம்ம விஜய் சேதுபதி அவர்களை நம்ம வாத்தி வந்துட்டு ஸோ அந்த ஃபைட் எல்லாம் அப்புறமா ஒரு ஹேங்கர்ல வந்துட்டு ஏத்தி நம்ம விஜய் சேதுபதி தொங்க விட்டு போற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு இந்த பாடலுடைய லிரிக் ரைட்டரான விஷ்ணு அட்வான் அப்படிங்கிறவர் வந்துட்டு தொங்க விட்டு தோலை உரிப்பேன் சொல்லி வச்சவன்டா வாத்தி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லிரிக்ஸ் மூலமாவே ரிவீல் பண்ணியிருப்பாரு. இது ஆக்சுவலா ஏன் வந்துட்டு தொங்க விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க அப்படின்னா படத்தினுடைய இன்ட்ரோல் பிளாக்ல அந்த 2 பசங்களை நம்ம பவானி தொங்க விட்டு தான் கொலை பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு பழி வாங்குற மாதிரி இருக்குங்கிற நினப்புல தான் நம்ம வாத்தியுமே வந்துட்டு தொங்க விடுற மாதிரி காட்டுவாங்க பவானியை. பட் இந்த பாட்டுலேயே வந்துட்டு அந்த ஒரு கிளைமேக்ஸா சூப்பராகவே ரிவீல் பண்ணியிருப்பாரு. இது கிளைமேக்ஸ்னு சொல்லிட முடியாது, கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு காட்சியை வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காரு அந்த லிரிக் ரைட்டரான விஷ்ணு அட்வான் அவர்கள். அடுத்ததாக கடைசியா இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் தான் வாழை அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம். ஸோ இந்த படத்தை இப்போ வரைக்குமே யாருமே பார்க்கலன்னா இத்தோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க கிளம்பலாம். ஏன்னா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை இந்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ண போறேன். ஸோ படம் பார்க்காதவங்க இப்பவே கிளம்பிடுங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு ஊர்ல ராஜா அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு ஊர்ல ராஜா ஒருத்தன் இருந்தானா. ஸோ அந்த ஒரு பாடலில் வரக்கூடிய இந்த ஒரு லிரிக்ஸை கேளுங்க. சொத்து பானை உடையுது 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 ராஜா ஒன்று சொத்து பானை உடையுது உடையுது. சோத்துப்பானை உடையுது சோத்துப்பானை உடையுதுங்கிற மாதிரியான லிரிக்ஸ். ஆக்சுவலாக அந்த திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ்ல அந்த சின்ன பையனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மாவை கண்டு பயந்து அவன் ஓடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவனால் ஒழுங்காக சாப்பாடு கூட சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதைத்தான் வந்துட்டு சோத்துப்பானை உடையுதுங்கிற மாதிரியான லிரிக்ஸ்ல எழுதியிருக்காரு நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள். அண்ட் ஆல்சோ தண்ணீரை கேட்குது கண்ணீரும் பொங்குது அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ் இடம்பெற்று இருக்கும். தண்ணீரை கேக்குது கண்ணீர் பொங்குது. ஸோ வீட்டில் சாப்பிட முடியாமல் ஓடி வந்து அந்த ஒரு சின்ன பையன் அந்த வாழைத்தோட்டத்தில் போய் விழுகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ அவனுக்கு பயங்கரமாக வந்துட்டு தண்ணி தாக்கங்கிறது எடுக்கும். அண்ட் ஆல்சோ அவனுடைய கண்ணில் இருந்து கண்ணீரும் பொங்கி வர்ற மாதிரி தான் காட்டுவாங்க. பட் அவனால் வந்துட்டு அப்போ தண்ணியே குடிக்க முடியாது. ஸோ அதை தான் வந்துட்டு தண்ணீரை கேட்குது கண்ணீரும் பொங்குதுங்கிற மாதிரி அழகாவே நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் அந்த ஒரு ஊரில் ராஜா பாட்டிலே ரிவீல் பண்ணியிருப்பாருங்க. சொத்து பானை உடையுது 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 ராஜா ஒன்று சொத்து பானை உடையுது உடையுது தண்ணீரை கேக்குது கண்ணீர் பொங்குது. இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய காட்சியவோ அல்லது படத்தினுடைய வேற ஏதாவது அடுத்து வரக்கூடிய ஏதோ ஒரு ட்விஸ்டையோ வந்துட்டு படத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க நம்ம லிரிக் ரைட்டர்ஸ்லாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஒரு 5 பாடல்களை பற்றி பார்த்தோம். இதை தாண்டி வேற ஏதாவது பாட்டு கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணிருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏகப்பட்ட படங்களில் ஏகப்பட்ட ட்விஸ்டிங்கிறத ரிவீல் பண்ணியிருப்பாங்க பாட்லேயே. அதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறையா சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ட் 2ங்கிறத பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.